அன்பான கன்னிராசி நேயர்களே, உங்க ராசிக்கு இதுவரை 6ஆம் வீட்ல இருந்து எதிரிகளை தவிடுபொடியாக்கி பல வெற்றிகளை கொடுத்த செவ்வாய் பகவான் இப்போ 2 ஏப்ரல் 2026 முதல் 7ஆம் வீடான களத்திரஸ்தானத்துக்கு வர்றாரு. கன்னிராசிக்கு செவ்வாய் 3 மற்றும் 8ஆம் இடத்து அதிபதிங்கிறதால அவர் 7ஆம் இடத்துக்கு வர்றது கலவையான பலன்களை தான் தரும். 7இல் செவ்வாய் அமர்ந்தால் கூட்டாளிகளிடம் கவனம் தேவை அப்படின்னு ஒரு பொதுவான விதி இருக்கு. அதனால இந்த பெயர்ச்சி காலத்துல உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் கூட்டணிகள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது தான் புத்திசாலித்தனம். தொழில் மற்றும் வியாபாரம் பண்றவங்களுக்கு இந்த நேரத்துல புதிய கூட்டாளிகள் வந்து சேருவாங்க. ஆனா யாரையும் உடனே நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. கொடுக்கல் வாங்கல்ல தெளிவான கணக்கு வழக்கு வச்சுக்கிறது நல்லது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பழு கொஞ்சம் அதிகமா இருக்கும். சில நேரங்கள்ல மேலதிகாரிகளோட நேரடி பார்வை உங்க மேல விழும். அதனால வேலை